முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. எந்த ஒரு பிள்ளையாவது ஸ்கூலுக்கு போகிற பிள்ளை நமக்கு சாப்பிட அம்மா நமக்கு சாப்பாடு தருவாங்களா தரமாட்டாங்களா, என்ன சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடு கிடைக்குமா, ராத்திரி சாப்பாடு கிடைக்குமா, நமக்கு சமைச்சு தருவாங்களா இல்லையான்னு எந்த பிள்ளையாவது அதை குறித்து யோசிக்குமா? எந்த பிள்ளையாவது கவலைப்படுமா? சிறு பிள்ளைகள் கவலைப்படாது. அந்த நேரத்துக்கு கரெக்டாக அம்மா சாப்பாடுன்னு என்ன செய்வாங்க, சாப்பாடு கொண்டு கொடுத்துருவாங்க. ஹல்லேலூயா. அந்தந்த நேரத்துக்கு எப்படி பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு உணவு ஊட்டி உடை உடுத்தி தங்க இடம் கொடுத்து பாதுகாப்பை கொடுத்து பராமரிக்கிறார்களோ, அதைவிட உங்கள் பரலோக தகப்பனானவர் அவர் நிச்சயமாகவே இவைகளெல்லாம் உங்களுக்கு தருவார். இதெல்லாம் உங்களுக்கு தேவை, அத்தியாவசிய தேவை என்பது ஆண்டவருக்கு தெரியும். எனவே நீங்கள் அஞ்ஞானிகளைப் போல, ஆண்டவரை அறியாத ஜனங்கள், தேவன் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள், தேவன் மீது விசுவாசமே இல்லாதவர்கள் தான் நாளைக்கு என்ன செய்வது, நாளை தினத்தை குறித்து என்ன செய்வது, அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு 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 கலங்கி கொண்டே இருப்பார்கள். ஆனால் நீங்களோ அப்படி இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு தகப்பன் உண்டு. இந்த உலகத்தில் இருக்கிற உங்கள் தகப்பனை விட உங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோக தகப்பன் ஒருவர் இருக்கிறார். அவர் இவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு நிச்சயமாகவே தருவார்.